சர்க்குருவே சரணம். வணக்கம். இன்று நம்ம பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி ஜீவசமாதியில் பௌர்ணமி பூஜைக்காக வந்திருக்கோம். அற்புதமாக ஜீவசமாதி ஜொலிக்கிறது. சந்தன காப்போட பாலாஸ் ஆன்மீகம் பெருமையுடன் வழங்குகிறது. எல்லாமே அற்புதமாக நடக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. ஐயன் அமர்ந்திருந்த இந்த அற்புதமான இடம், ஐயன் ஜீவசமாதி ஐயன் இந்த அற்புதமான இடத்துல இன்றைக்கி பௌர்ணமி பூஜை ரொம்ப அற்புதமாக நடக்கணும். மக்கள் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு 12 மணி பூஜைங்க இது. எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மக்களும் வந்துட்டாங்க. வாங்க பார்க்கலாம். ஐயன் சர்க்குருவின் அருமையான, அழகான, அற்புதமான, சக்தி வாய்ந்த ஜீவசமாதி. ஐயனுக்கான பௌர்ணமி பூஜை ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. சந்தன காப்பு அழகாக சாத்தப்பட்டிருக்கிறது. பூக்கள் டன் கணக்கில் கொட்டி கொண்டு வந்து வச்சுருக்காங்க 12 மணி பூஜைக்காக. நாமும் அருமையாக கலந்து கொண்டோம். அற்புதமான ஒரு பூஜை. தருமபுரியிலிருந்து அண்ணன் காளியப்பன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஐயனுடைய ஜீவசமாதி அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருந்ததை நீங்கள் பார்க்குறீங்க. அண்ணன் அவர்கள் எல்லா பூக்களை கொண்டு வந்த பூக்களை எல்லாமே ஜீவசமாதி மேலே போட்டு அலங்கரிச்சிட்ருக்காங்க. இவர் தஞ்சாவூர்லேருந்து வந்த வாத்தியார் ஆசான். எப்போவும் ஐயனுக்கு கொண்டு வந்து டீ வைக்கிற பழக்கம். அண்ணனும் தொடர்ந்து பாருங்கள், அழகாக அதை பூக்களால் நிரப்பி கொண்டு இருந்ததை பார்க்குறோம். ஜீவசமாதி ஜொலிக்கிற அந்த காட்சி. அண்ணன் மோகன்சாமி அவர்கள் வந்து விட்டாங்க. அவர் எப்பயுமே வந்து ஒவ்வொரு பூஜையிலும் நம்மோடு கலந்து கொள்கிறார் என்பது உங்களுக்கு எல்லோரும், நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப எளிமையாக, அருமையாக, அவ்வளவு கூட்டம்தான், எனக்குன்னு ஒரு இடம் கொடுங்கன்னு அப்படி இல்லை. கிடைக்கிற இடத்துல உட்காந்து ஐயனை மனமாற வணங்கி வேண்டி வர்றவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு அருமையான வாய்ப்புகளும் அவங்களுக்கு எல்லா சௌரியங்களும் இருக்கிறதா என்று பார்த்து, உணவு எப்படி போய்கொண்டிருக்கிறது என்ற அந்த உணவு கூடத்தையும் போய் பார்க்கக்கூடிய அற்புதமான மனிதர் வந்து நம்மளோட பூஜையில் 12 மணி பூஜையில் கலந்து கொண்ட இந்த அற்புத காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிக அற்புதமாக இது நடக்கணும் அப்படிங்க சொல்கிறது தான் என்னோடய ஆசை. மக்கள் எல்லோரும் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க பூஜையில் பார்க்கலாம்.
ब्रह्मांड नायक राजाधि राज योगी राज श्री परब्रह्म समर्थ सद्गुरु ओम श्री सच्चिदानंद सद्गुरु भगवान ஞானவல்லல் திருவடிகளே வாழ்க வாழ்க வாழ்கவே ராஜனே ஆதியும் நீயே அந்தமும் நீயே சர்வமும் நீயே சகலமும் நீயே கதியும் நீயே விதியும் நீயே திவ்ய ஸ்வரூபனே சாந்த ஸ்வரூபனே ஜோதி ஸ்வரூபனே ஞான வல்லலே கண் கண்ட தெய்வமே கணக்கன்பட்டி நாதனே அதிசய பிறவியே ஞான குருவே எல்லாம் நீயே சத்குருவே உங்களை நாடி வரும் மக்கள் உங்களை தேடி வரும் மக்கள் உங்களை நம்பி வழிபடும் மக்கள் உலக மக்கள் சபையில் உள்ள மக்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பும் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் ஐயனே. உங்கள் அருளால் எல்லா உயிர்களும் நலமுடன் இருக்க வேண்டும் ஐயனே. உங்கள் அருளால் எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஐயனே. உங்கள் திருவடியே சரணம் சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் ஞானவல்லல் பழனிசாமி சுவாமிகள் திருவடிகளே போற்றி 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 போற்றி. ஓம் ஸ்ரீ
சத்குரு பகவான் ஞானவள்ளல் பழனிசாமி சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சர்க்குருவே நன்றி நன்றி. அருமையாக பூஜைகள் நடைபெற்றது. மிக அற்புதமான பூஜைகள். இரவு 1 மணி மேலே ஆயிடுச்சு. ரொம்ப அற்புதமான பூஜைகள். எல்லோருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்படுகிறது. அண்ணன் அவர்களும் மோகனன் அவர்கள் கலந்து கொண்டு மிக அற்புதமாக சிறப்பித்த அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லோருக்குமான தீர்த்தங்கள் வழங்கப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. ரொம்ப அற்புதமாக தங்களுடைய நேர்த்திக்கடன்களை மக்கள் செலுத்தி கொண்டிருந்த காட்சி தான் இது. காலை பூஜைக்காக எல்லாம் படுத்திருக்காங்க. காலையில் பூஜையில் நாங்கள் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா ஜீவசமாதியை நிறைந்து வழிந்தது. சரி, நம்மளும் ஐயனுடைய ஒவ்வொரு வாக்குகளையும் குரல்களையும் கேட்டுக்கொண்டே ஐயனுடைய எல்லாரும் பாருங்கள் உள்ள ஐயனை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்காங்க. நாங்கள் உள்ள உணவு கூடத்துக்குள்ளே போயிட்டோம். மக்கள் கூட்டம் உணவு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஐயனுடைய பிரசாதங்கள் வழங்கி கொண்டிருந்த அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நாமும் போயிருந்தோம். அந்த பிரசாதம் அங்கேயே போய் வாங்கினோம். எல்லாம் பூவெல்லாம் மலகணக்க கொட்டி வச்சுருந்த அந்த காட்சி தான். அழகான உணவு. இரவு நேரத்தில் அருமையான உணவு. பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பொங்கல் இருந்தது, புளியோதரை இருந்தது, அப்படியே நம்ம உப்புமா இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் நாம் சந்தித்தோம். நாமும் வாங்கி பாருங்கள், அருமையாக சாப்பிட்டோம். மக்களும் எல்லாருமே வாங்கி உணவருந்திய அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அங்கிருந்து மீண்டும் அதிகாலை தரிசனத்திற்காக உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். தேனி பாலா செல்வி, வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.